Hello friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது Cook with Comaliல Vichitra sisters செஞ்சு வின் பண்ணிருந்த Orange Chantily with Philo crisp recipe தான் பார்க்க போறோம். நானும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே யூனிக்கா இருந்தது. pancake செஞ்சு அதுல வந்து cream ஃபில் பண்ணி crispy ஷீட்டோட நம்ம சேர்த்து சாப்பிடுறப்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்தது. இந்த pancake rolls வந்து ரொம்ப இன்னோவேட்டிவா பிரசன்ட் பண்ணிருந்தாங்க. வாங்க फ्रेंड्स orange chantily recipe எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். फ्रेंड्स இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் நம்ம pancake ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். இது கூடவே pancake ஓட ஸ்வீட்னஸ்க்காக பவுடர்ட் sugar 3 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இப்போ இதுல salt ஒரு pinch, baking powder ஒரு pinch, 1 tablespoon ஆயில் சேர்த்துக்கணும். இது நார்மல் குக்கிங்க்கு யூஸ் பண்ற ஆயில் தான். அரை கப் வந்து பால் சேர்த்துக்கணும். இப்போ இத விஸ்க் வச்சிட்டு நல்லா கலந்துக்கலாம். sugar வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பவுலுக்கு மேல ஒரு சல்லடையை வச்சிட்டு மைதா மாவு அரை கப் வந்து சேர்த்துக்கணும். இத கட்டிகள் இல்லாம நல்லா சலிச்சுக்கணும். ஆரஞ்சோட மேல் தோலை மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்தோம்னா இதுதான் ஆரஞ்சு ஜெஸ்ட். மேல் தோலை மட்டும் தான் துருவி எடுக்கணும். இப்போ இதுல ஆரஞ்சு ஜெஸ்ட் வந்து 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட் வந்து pancake-க்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும். இப்போ இதுல 2 டிராப்ஸ் மட்டும் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 2 டிராப் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாம இந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். கட்டிகள் இல்லாம கலந்துட்டேன். pancake வந்து ரொம்ப தண்ணியாவும் இல்லாம ரொம்ப கெட்டியாவும் இல்லாம இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. அப்பதான் pancake வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ ஒரு பேன்ல அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கொஞ்சமா பட்டரை வந்து கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரைச்சு வச்சிருந்த pancake பேட்டரை வந்து pour பண்ணிக்கலாம். 1/2 கரண்டி மட்டும் சேர்த்துக்கிறேன், நிறைய சேர்த்துற வேணாம். இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைட் குக் ஆயிருச்சு. இதை திருப்பி விட்டுக்கணும். மறுபடியும் திருப்பி விட்டு குக் பண்ணிக்கலாம். pancake வந்து பர்ஃபெக்டாக குக் ஆயிருச்சு. இதே மாதிரி எல்லா pancake-ஐயும் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் ஃபில்லிங்க்கு தேவையான க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுல்ல சில்லுன்னு இருக்கிற விப்பிங் க்ரீம் வந்து 1/4 கப் சேர்த்துக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக 1 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்த்துக்கணும். லோ ஸ்பீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஹை ஸ்பீட் வரைக்கும் வச்சுட்டு இதை வந்து ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து விப் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துருச்சு. இப்போ இதில் க்ரீம் சீஸ் 1 கியூப் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஆரஞ்சு ஜெஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை 30 செகண்ட்ஸ் மட்டும் லோ ஸ்பீடில் வச்சுட்டு மறுபடியும் விக் பண்ணிக்கணும். ஆரஞ்சு ஃப்ளேவரோட ஃபில்லிங்க்கு தேவையான க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேரமலைஸ்டு ஆரஞ்சு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/4 கப்பு வந்து ஆரஞ்சில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி பல்பாக சேர்த்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணால் போதும். இப்போ சுகர் வந்து கேரமலைஸ் ஆகி ஆரஞ்சோட நல்ல போட்டாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம கேரமலைஸ்டு ஆரஞ்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் எடுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கிளேஸ்க்காக அதே பேன்லேயே அரை கப்பு வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கணும். இது கூடவே 3/4 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இந்த ஜூஸோட நல்லா கரைச்சிக்கணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இது குக் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கிறதுனால இது உடனே திக்காயிரும். நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம ஆரஞ்சு கிளேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபில்லோ கிறிஸ்ப் ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் ஃபில்லோ பேஸ்ட்ரி ஷீட்ஸ் வந்து எல்லா இடங்களையும் கிடைக்கிறது இல்லை. அதுக்கு ஆப்ஷனலாக நான் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஷீட்டுக்கு மேலே கொஞ்சமாக பட்டரை வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண அவனில் வந்து இதை பிளேஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி 3 ஷீட்டை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஷீட்ஸில் வந்து நல்ல கலர் வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் இந்த ஷீட்ஸை வந்து பேக் பண்ணுறதுக்கு பதிலாக ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஷீட்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ பேன்கேக்ஸை வந்து ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பேன்கேக் உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஆரஞ்சு க்ரீம் ஃபில்லிங்கை வந்து இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமலைஸ்டு ஆரஞ்சை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். நல்ல டைட்டாகவே ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹாஃபாக கட் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக உள்ள எட்ஜஸை கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பேன்கேக்லையும் க்ரீமை வந்து ஃபில் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பிளேட்டுக்கு சென்டரில் பேன்கேக் ரோல்ஸை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவு பேன்கேக் ரோல்ஸை வந்து பிளேஸ் பண்ணதுக்கப்புறம்
ஆரஞ்சஸை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ இதோட சைட்ஸில் வந்து நம்ம ஆரஞ்சு கிளேஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம கிறிஸ்பி ஷீட்ஸால் டாப்பிங் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, அதே மாதிரி இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டேஸ்டியான ஆரஞ்ச் சாண்டிலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.